Hi, this is Nithisananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க. வெஜ் கிரில் சாண்ட்விச், அதாவது மயோ கிரில் சாண்ட்விச். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா வாஷ் பண்ணி கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, லெமன் ஜூஸ், இது கூடவே ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த சட்னி கலர் சேஞ்ச் ஆகாது. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நம்ம நைஸா அரைச்சுக்கலாம். பொதுவாக சாண்ட்விச் பொறுத்தவரைக்கும் கிரீன் சட்னி ரொம்பவே முக்கியங்க. அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், பாருங்க, இப்போ கிரீன் சட்னி ரெடி. அடுத்து நம்ம சாண்ட்விச்சுக்கு மயோ ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் பொடியை நறுக்கின கோஸை போட்டுக்கலாம். இது கூடவே பொடியை நறுக்கின பச்சை மிளகாய், பொடியை நறுக்கின குடை மிளகாய், பொடியை நறுக்கின வெள்ளரிக்காய், மேல் தோலை சீவிடுங்க. இது கூடவே பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம், பொடியை நறுக்கின தக்காளி, இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ். இது நல்ல காரமா இருக்கும் சாப்பிடக்குள்ள. அடுத்து நம்ம மயோனைஸ் சேர்த்துக்கலாம். நான் எக்லெஸ் மயோனைஸ் சேர்த்துருக்கேங்க. சப்போஸ் உங்களுக்கு எக் மயோனைஸ் பிடிக்குன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். மயோனைஸ் இவ்வளோ தான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஸ்வீட் கார்ன் போட மறந்துட்டேங்க. இது வேக வச்சது. இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சாண்ட்விச்சுக்கு இப்போ மயோ ஃபில்லிங் ரெடி. அடுத்து நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் அது இல்லைன்னா நீங்கள் நார்மல் பிரெட் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அடுத்து நம்ம பட்டர் மேலேயே இந்த கிரீன் சட்னி ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிரீன் சட்னி மேலேயே மயோ ஃபில்லிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மயோ ஃபில்லிங் பிரெட்ல ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இது மேலே நான் சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட கிரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் அந்த சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம இன்னொரு பிரெட்டில் அதே மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டர் மேலே நம்ம கிரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சீஸ் ஸ்லைஸ் மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கோங்க. அது சாப்பிடக்குள்ள கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த ப்ரெட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம இந்த சாண்ட்விச்சை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கிரில் பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பட்டர் போட்டு அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சை அதில் வச்சிடலாம். இப்போ இந்த சாண்ட்விச் மேலே ஒரு பிளேட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஒன் சைடு தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு சைடும் வேணும்னா நீங்கள் ரெண்டு சைடும் இதையே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு திருப்பக்குள்ளவே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது. இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டுக்குள்ள டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ வெஜ் கிரில் சாண்ட்விச் ரெடி. இந்த சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே தூவி கிரீன் சட்னி இல்லைனாக்கா டொமேட்டோ கெச்சப் இல்லைனா டொமேட்டோ சாஸோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்ப பெஸ்ட் ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளானதும் கூட. நம்ம வேக வைக்கிறது, வறுக்கிறது இந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. டைரெக்டாக அப்படியே வெஜிடபிள்ஸை நம்ம எடுத்து கலரி டக்குன்னு நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ இந்த வெஜ் கிரில் சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதான் அந்த சாஸோடு தொட்டு சாப்பிடக்குள்ள அந்த உள்ள மயோ ஃபில்லிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.